ஓலைச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த ரிஷப ராசி, ரிஷப லக்ன, கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீஷம் 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஆகஸ்ட் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் ஆறுக்குடையனுமான சுக்கிரன் 4ஆம் இடமான சிம்மத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடு, மனை, வாகன சுகங்களுக்கும் குறைவிருக்காது. தாயின் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு இது ஒரு சாதகமான மாதம். திருமண ஏற்பாடுகள் செய்யலாம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் 5 குடைய புதனுடன் இணைந்து 9 குடைய சனியின் பார்வையை பெறுவதால் திரிகோண யோகம், 4-10 கேந்திர இணைவும் இருப்பதால் இந்த மாதம் மிகவும் அருமையான மாதம். 2-5 குடைய புதன் 4ஆம் இடமான சிம்மத்தில் உங்கள் ராசிநாதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே குடும்ப வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். பண வரவு மேம்படும். புதிய முதலீடுகள் செய்யலாம். நீங்கள் நினைத்தபடி எதையும் சாதிக்க முடியும். பொருளாதாரம் மேம்படும். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். மாணவர்களும் கலைத்துறை, விளையாட்டுத்துறை, நாட்டியம், சங்கீதம் என பல வகையிலும் கல்வியிலும் மேம்படுவர். சாதிக்க நினைத்ததை செய்ய வேண்டியவற்றை ஆகஸ்ட் 25க்குள் முடித்துக் கொள்ளவும். ஏனெனில் ஆகஸ்ட் 25க்கு பிறகு ராசிநாதன் கன்னியில் கேத்துவுடன் இணைந்து நீச்சம் அடைவது அவ்வளவு சாதகம் இல்லை. குழப்பங்களே இருக்கும். எனவே தீர்க்கமான முடிவுகளை ஆகஸ்ட் 25க்குள் எடுத்துவிடவும். 7-12 குடைய செவ்வாய் உங்கள் ராசியிலேயே குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். கணவன் மனைவி உறவு அன்பு பாசத்துடனும் அந்யோன்யமாகவும் இருக்கும். செவ்வாய் பார்வை 7ஆம் இடமான விருச்சிகத்துக்கு விழுவதால் காரசாரமான விவாதங்கள் இருக்கும். குரு பார்வையும் சேர்ந்து இருப்பதால் பிரச்சனைகள் இல்லாமல் ஓடும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். விரயங்கள், அலைச்சல்கள் கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் இருக்கும். 8-11 குடைய குரு உங்கள் ராசியான ரிஷபத்தில் செவ்வாயுடன் இணைந்து குருமங்கள யோகத்தை கொடுக்கிறார். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். குரு பார்வை 5ஆம் இடமான கன்னி, 7ஆம் இடமான விருச்சிகம், 9ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேன்மை அடைவர். மனமகிழ்ச்சி பெருகும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். புதிய முதலீடுகள் செய்யலாம். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 9-10 குடைய சனி 10ஆம் இடமான கும்பத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். தொழில், வியாபார, உத்தியோக வகையில் இதுவரை இருந்த தாமதங்கள் நீங்கி வேகம் எடுக்கும். சனி பார்வை 12ஆம் இடமான மேஷம், 4ஆம் இடமான சிம்மம், 7ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. அலைச்சல்கள், விரயங்கள் இருக்கும். தவிர்க்கவும் முடியாது. சுக சௌகரியங்களில் இடைஞ்சல்கள் இருக்கலாம். வீடு, மனை, வாகனம் வாங்கும் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். கணவன் மனைவி உறவில் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்க்கவும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளிடம் டைரக்டாக டீல் செய்யவும். 4 குடைய சூரியன் மாத முதற் பகுதியில் 3ஆம் இடமான கடகத்திலும் மாத பிற்பகுதியில் 4ஆம் இடமான சிம்மத்தில் ஆட்சியாகிறார். எனவே அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் ஏற்ற இறக்கமுள்ள மாதம். 3 குடைய சந்திரன் 2ஆம் இடமான மிதுனத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் 2-3 நாள் இருந்து விலகும். 5ல் இருக்கும் கன்னி கேத்துவால் மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள் இருக்கும். 11ல் இருக்கும் மீன ராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். ராகு கேத்துக்களால் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். விநாயகர் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 16-17. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு, புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும்.
நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.